மெயின் சுரேஷ்குமாரி அவர்களையும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளையும் இங்கே உறுதுணையாக இந்த நிகழ்ச்சி உறுதுணையாக சிறிது நேரம் ஷியாமா அவர்களையும் திரு சுரேஷ் அவர்கள் நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உரிய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு குழந்தைகளே, சகோதர சகோதரிகளே, பகுதிவாழ் பெரியவர்களே, தாய்மார்களே, கல்வி எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தின உரிமை மக்கள் இயக்கம் மகளிர் உரிமை கழகம் சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அதனுடைய தலைவர் டாக்டர் கல்பனா அவர்களே, நிகழ்ச்சியில தான் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக எங்களுக்கு மாடல் சப்போர்ட்டாக இருக்கின்ற செயலாளர் அன்பு சகோதரர் சத்யா அவர்களே, வழக்கறிஞர் சத்யா அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய அடிபட்ட அந்த அடித்தட்டு மக்களின் ஒரு அடையாளத்தை ஒரு விளிம்பிலே மக்களுக்காக போராடி வந்திருக்கின்ற எங்களுடைய பகுஜன் நாயகன் அன்பு சகோதரன் இரா பெரியார் என்பன் அவர்களே, நிகழ்ச்சியிலே எங்கள் எல்லாம் விட்டு சென்ற எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் எங்களுடையதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரின் மறு உருவமாகவும் அவருடைய நிழலாகவும் அவருடைய உயிராகவும் உடலாகவும் எங்களுடனே இருக்கின்ற அன்பு சகோதரர் அண்ணன் சீனோ சாம்சாங் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தன்னுடைய பேராற்றலையும் தன்னுடைய அந்த மனித வளத்தையும் இந்த நிகழ்ச்சியிலே ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு செயலாளர், மாநில செயலாளர், சென்னை மண்டல பொறுப்பாளர் திரு ரீகன் ஆம்ஸ்டாங் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் டெல்லி மேலிட பொறுப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் வழக்கறிஞர் ஜெயசங்கர் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியை சேர்ந்த கட்சி பொறுப்பாளர்கள் அண்ணன் ஏஎஸ் மணி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற தென்சென்னை பகுதியுடைய பொறுப்பாளர் குமார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஜமால் அவர்களே, திரு மகேஷ் அவர்களே, திரு மகி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நரேஷ் அவர்களே, திரு கலையரசன் அவர்களே, அன்பு சகோதரர் சுரேஷ் அவர்களே, தேசிய கட்சியை சேர்ந்த மற்றொரு சகோதரர்
வளசரவாதத்தை சேர்ந்த அன்பு சகோதரர் திரு வெங்கடேஷ் அவர்களே மற்றும் அன்பு சகோதரி பாத்திமா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே என்னை கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பகுதியை சேர்ந்த மிகவும் திறமை மிக்க உழைத்து படித்த சில மகளிரணி அமைப்பினர், அதாவது அந்த மகளிர் கூட்டம் என்பது ஒரு கற்றறிந்த ஒரு விஷயத்தை சொன்னால் அதை உடனடியாக எளிமையாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த அளவுக்கு ஒரு ஆற்றலுடன் என்னை வந்து சந்தித்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சகோதரி கல்பனா அவர்கள் மூலமாக என்னை வந்து அணுகினார்கள். அந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை அணுகினார்கள் என்பதை கண்டிப்பாக அவருடைய பெயரை சொல்லி நான் பேச வேண்டும் என்று இந்த மேடையிலே கேட்டு அவருடைய பெயர்களை நான் எழுதி வாங்கி இருக்கின்றேன். அப்படியாக என்னை வந்து சந்தித்த அந்த சகோதரிகள், அன்பு சகோதரி சுபா அவர்களே, திரு ரேணுகா அவர்களே, சத்யா அவர்களே, திரு கற்பகம் அவர்களே, பவானி அவர்களே, திரு கௌதமி அவர்களே, சரஸ்வதி அவர்களே, செல்வி அவர்களே, ருக்மணி அவர்களே, ஜான்சி அவர்களே, அஸ்வினி அவர்களே, ராணி அவர்களே, கன்னிகா அவர்களே, தேன்மொழி அவர்களே, கலா அவர்களே, ரெஜினா அவர்களே, சுகுணா அவர்களே மற்றும் நேற்றைய தினம் என்னை வந்து சந்தித்த மற்ற ஏதாவது சகோதரிகளின் பெயரை விடுபட்டிருந்தால் நான் சொல்லியதாகவும், இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைத்து குழந்தைகளுடைய பெயர்களையும் மகளிருடைய பெயர்களையும் நான் சொன்னதாகவே கருதி கொண்டு என்னுடைய உரையை துவக்குகின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளே, அதாவது வரலாற்றின் பின்பக்கத்தை நாம் திரும்பி பார்த்தோம் என்றால், எல்லா நிகழ்ச்சிகளும் பார்த்தீர்கள் என்றால் அடிப்படை என்பது கல்வியை மையமாக கொண்டு இங்கே சிவிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய நாகரிக வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நாகரிக வளர்ச்சியின் அடிப்படை தோற்றமாக இருந்த ஒரு காலத்திலே கல்வி என்பதை கற்க வேண்டும் என்றால் அவர்கள் பிராமணர்கள் இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கல்வி கிடையாது. இதுதான் ஆரம்ப காலகட்டத்திலே எப்பொழுதுமே ஒரு நிகழ்வாகவே இருந்தது. எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் ஏன் கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார், ஏன் இந்த அடித்தட்டு மக்களுடைய கல்வியிலே அவர் மிகவும் அதிலே உன்னிப்பாகவும் மிகவும் கவனத்துடனும் கூர்மையாகவும் அந்த ஏழை விளிம்பினை மக்களை கண்டெடுத்து அவர்களுக்கு கல்வி உதவிகளை செய்து அவர்கள் ஒரு சமுதாயத்திலே இந்த மக்களுடன் சேர்ந்து ஒரு நன்மதிப்பை பெற வேண்டும், அவருடைய விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் இந்த கல்விக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை அம்பேத்கர் வழியிலே, அம்பேத்கருக்கு பிறகு ஐயா கஞ்சிராம் அவர்கள் வழியிலே, வெகண்டி மாயாவதி அவர்கள் வழியிலே அவர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து தென்னிந்தியாவிலே தென்னாட்டு அம்பேத்கர் என்று போற்றப்படக்கூடிய அளவிற்கு எங்களுடைய அண்ணன் அவர்கள் இன்று மறைந்து ஏறக்குறைய 10 மாத காலமானாலும் இந்த மக்களிடையே, தமிழ்நாட்டு மக்களிடம் அல்ல, இந்தியாவிலே உலகம் முழுக்க இருக்கின்ற எங்கெல்லாம் அவருடைய, அதாவது மனிதாபிமான சேவைகளுக்கான ஒரு ஆற்றலை, ஒரு சேவையை செய்த மக்களுடைய மத்தியிலே அண்ணன் ஆம்சாங் என்றால் இந்த அளவிற்கும் அவருடைய இவ்வளவு குறுகிய காலத்திலே இந்த துரோகிகள் அவருடைய வாழ்க்கையை பிடித்து விட்டார்களே என்று மக்கள் எண்ணி ஏங்கி அவருடைய குறைக்கு நீதி கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தியாக கல்வியை முக்கியத்துவம் கொடுத்து அந்த கல்வியுடைய மாபெரும் தலைவன் அவருடைய வழியிலே நாங்கள் இந்த கல்வி பற்றி எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நாங்கள் கலந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று நேற்று வந்த எங்களுடைய சகோதரிகளிடம் நாம் தெளிவாக சொன்னேன். அப்போது அன்பு சகோதரிகளை கலந்து கொள்பவர்கள் என்னென்ன இவர்கள் அந்த ஆக்டிவிட்டி செய்கின்றார்கள் என்பதை நான் தெளிவாக கேட்டேன். அப்போது இங்கு வந்திருக்கின்ற சகோதரிகள் ஒவ்வொருவரும், அதாவது எஜுகேஷன் BA MA MPhil என்று சொல்லக்கூடிய
அந்த முறை சார்ந்த கல்விதான் ஒருவர் படித்தால் அது MA படித்து விட்டார், MP படித்து விட்டார், PhD படித்து விட்டார் என்றெல்லாம் சொல்லுவது அது மட்டும் கல்வி அல்ல. கல்வி என்றாலே ஒரு மனிதனுடைய அறிவு வளர்ச்சி, என்லைட்மெண்ட் ஆஃப் தி நாலேஜ், ஒருவனுடைய அந்த அறிவு வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு அந்த தளம்தான் கல்வி என்பதை நிறைவேற்றும். அதை ப்ரூவ் பண்ற வகையிலே பார்த்திருக்கின்றால் நேற்று பேசிய சகோதரிகள் அவ்வளவு தெல்ல தெளிவாக ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒவ்வொரு அந்த பதில் தந்ததை பார்த்தீர்கள் என்றால் அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் பேசுகின்ற பேச்சு அந்த குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்வதை போல பதிலை அப்படி அற்புதமாக உன்னதமாகவும் சொன்னார்கள் அந்த சகோதரிகள். நான் கேட்ட கேள்விகளை சொல்லுகின்றேன், இந்த மக்களும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலே நிகழ்ச்சியிலே கலந்து கொள்பவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு அது என்ன நடந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கேட்டபோது சொன்னார்கள், அங்கே இந்தி பாடம் கற்றுக் கொடுக்கின்றோம். அதாவது வட இந்திய மாநிலங்களிலே நாம் இந்த தமிழ்நாட்டை விட்டு சென்றால் இந்தி ஒரு பாடமாக இருக்கின்றது. இந்தியாவிலே இந்தி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழலை இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கல்விக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடங்கள் அனைத்திலும் எடுத்துக் கொண்டீர்கள் என்றால் இந்தி அங்கெல்லாம் ஒரு பாடமாகவே இருக்கின்றது. ஆனால் அரசு பள்ளிகளிலே நீங்கள் இந்தியை படிக்காதீர்கள். இந்தி நீங்கள் படித்தால் அது இந்த அரசுக்கு எதிராகவும் இந்த திராவிட கழகங்களுக்கு எதிராகவும் உள்ளது என்பதை போல சித்தரித்து இந்தியை திணிக்காதீர்கள் என்று சொல்லி இந்தியை இங்கே வரவிடாமல் தடுக்கின்றார்கள். அப்படி இந்தி ஒரு லாங்குவேஜ் என்பதை ஒரு அடிஷனலாக ஒரு மொழியை கற்பதை நாங்கள் என்றுமே ஆதரிக்கின்றோம். பகுஜன் சமாஜ் கட்சி என்பது இந்தியாவிலே இன்று மிகப்பெரிய 3வது அரசியல் கட்சி. அந்த இந்தியை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் என்று அந்த சகோதரிகள் சொன்னார்கள். அந்த இந்தி ஆசிரியர்களுடைய புகைப்படத்தை காண்பித்து என்னிடம் காண்பித்த போது ஒரு இந்தி தெரிந்து இந்தி மொழியை பேசக்கூடியவர்கள் தமிழ் தெரிந்து அதை இந்தியிலே கற்றுக் கொடுக்கும் போது அது இன்னும் அந்த குழந்தைகள் மிகவும் உன்னதமாக கற்றுக்கொள்ளும். ஏன் இந்த தனியார் பள்ளியில மட்டும் இந்தி வைத்திருக்கின்றார்கள்? ஏன் அரசு பள்ளியிலே இந்தி இல்லை என்றால் தனியார் பள்ளிகள் நல்ல வசதி வாய்ப்பு பெற்றும் மிகப்பெரிய செல்வந்தர்களும் மிகப்பெரிய இந்தி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் மத்தியிலே இருக்கின்ற அவர்கள் குழந்தைகள், பேரன்கள், பேர குழந்தைகளுடைய பையன்கள், அதாவது கொள்ளு பேரர்கள் வரை இந்தி படித்து இருக்கின்றார்கள். எங்கள் அண்ணன் அருமை அண்ணன் நாம்சாங் அவர்கள் கடந்த காலங்களிலே உரையாற்றுகின்ற போது ஒரு செய்தி தகவலாக சொன்னார். அதாவது நீங்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் ஒரு கேள்வியை சென்று கேட்கின்றார்கள். தயாநிதி மாறன் அவர்கள் கட்சியிலே மிகவும் ஈடுபாடு இல்லாதவர், கட்சியிலே எந்த விதமான மிக பெரும் முன்னெடுப்பும் எடுத்து போராட்டங்களிலே கலந்து கொள்ளாதவர். அப்ப இயற்கையிலே அவருக்கு ஏன் MPC கொடுத்து டெல்லிக்கு அவரை அனுப்பி மந்திரியாக ஆக்கினீர்கள் என்று கேட்டபொழுது கலைஞர் அவர்கள் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எந்த கேள்வி கேட்டாலும் உடனடியாக பதில் சொல்லக்கூடிய ஒரு வல்லமை படைத்த கலைஞர் அவர்கள் பதில் சொல்கின்றார். தயாநிதி மாறனுக்கு இந்தி தெரியும், ஆங்கிலம் தெரியும், இந்தி தெரிந்தால் ஆங்கிலம் தெரிந்தால் பாராளுமன்றத்திலே சென்று உரையாற்றலாம் என்று அவர் உடனடியாக அந்த பதிலை சொல்லிவிட்டார். அப்பொழுது எங்கள் தலைவர் கேட்கின்றார், அந்த நாம்சாங் அவர்கள் ஒரு கூட்டத்திலே கேட்கின்றார். அப்போது தயாநிதி மாறனுக்கு ஒரு 50 58 வயது 60 வயது இருக்கும். அப்போது 60 வயது இருக்கின்றது என்றால் 55 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டிலே இந்தி வந்துவிட்டது. தயாநிதி மாறன் எங்கே படித்திருப்பார் என்றால் அவர் கான்வென்ட்டிலே படித்திருப்பார், LKG UKG படித்திருப்பார், அப்படியே இந்தியை கற்றிருப்பார். அப்படி இந்தி கற்றவர்கள் அதன் மூலமாக இந்த இந்தி தெரிந்ததனால் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்தி படிக்கின்றார்கள். அரசியல்வாதிகள் மற்ற அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இவர்கள் எல்லாம் குடும்பங்கள் எல்லாம் இந்தி படிக்கின்றன. தேசிய கட்சிகள் யாரும் இந்தியை தடுப்பதில்லை. அப்படி இருக்கும்போது இந்தி என்பதை வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. அதாவது திணிக்கிறார்கள் என்று ஒரு கதையை சொல்லுவார்கள். அதாவது திராவிடமும் இந்தி எதிர்ப்பும் இது 2 மட்டுமே இந்த கொள்கைகளை 50 ஆண்டு காலமாக இந்த மக்களை ஏமாற்றி ஆட்சியை ஆண்டு கொண்டு வைத்திருக்கின்றது. வறுமையில் இருக்கின்ற, ஏழ்மையில் இருக்கின்ற இந்த மக்களுடைய 65% வாக்குகளை பெற்று
அந்த மக்களுக்கான நன்மைகளை எதுவும் இந்த அரசாங்கங்கள் முன்னெடுக்க விரும்பவில்லை. ஏழை மக்களுடைய வைத்திருத்தலையும் ஏழை மக்களுடைய உழைப்பையும் ஏழை மக்களுக்காக ஒதுக்க வேண்டிய அந்த பட்ஜெட்டையும் இந்த அரசாங்கம் அவர்களுக்கான நிதியை சரியான முறையிலே ஒதுக்குவதில்லை. அப்படியே ஒரு நிதி ஒதுக்கி மத்திய அரசிலே வந்தால் அந்த நிதியை அதற்கான தகுதியான மக்கள் இல்லை என்று அந்த நிதியை இங்கிருந்து திருப்பி மத்திய அரசுக்கு அனுப்பிவிடுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நாங்கள் இதை கேள்வியாக கேட்கின்றோம். சகோதரிகள் இந்தி படிக்க சொன்னார்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார்கள். அதற்காகத்தான் இந்த விளக்கத்தையும் சொல்லுகின்றேன். அடுத்ததாக வேறு என்ன கற்றுக் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார்கள் பிரெஞ்சு டீச்சர் இருக்கின்றார், இவர் தான் பிரெஞ்சு ஆசிரியர், இவர் தான் பிரெஞ்சு கற்றுக் கொடுக்கின்றார் என்று சொன்னார்கள். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. வேறு மொழிகளை கற்று இருப்பது என்பது பல விஷயங்களிலே ஒரு மக்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும். அதே போன்று இந்தி, பிரெஞ்சு, ஆங்கிலம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் நாங்கள் கற்றுத் தருகின்றோம் என்று சொன்னார்கள். அடிப்படையிலே ஒரு ஆங்கில அறிவு என்பது உலகத்திலேயே ஆண்ட அந்த பிரிட்டிஷ்காரர்கள் அவர்கள் வந்த பிறகுதான் இந்தியாவிலே அனைத்து மக்களுக்கான கல்வி என்று விக்டோரியா மகாராணியுடைய சாசனம் எழுதப்பட்டது. அதன் பிறகுதான் பிராமணர் அல்லாதவர், பிராமணர் மட்டும் கல்வி இல்லை, அனைவருக்கும் கல்வியை கற்றுக்கொள்ளலாம் என்று பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையிலே தான் இந்த ஆங்கில கல்வி என்பது இங்கிலீஷ் எஜுகேஷன் சிஸ்டம் லார்ட் மெக்காலே என்பவர் 1860 அவரால் இங்கே படிக்கின்றமே 1ஆம் வகுப்பு முதல் +2 வரை, அதன் பிறகு படிக்கின்றமே BA, MA, BCom இதையெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஆங்கில முறை வழி கல்வியாக இன்றும் லண்டனிலே சென்றால் நம்முடைய கல்வி ஆங்கிலருடைய கல்விக்கு இணையான ஒரு கல்வியாக இருக்கின்ற அந்த ஆங்கிலத்தை அந்த போதனை மொழியாக நாங்கள் எடுத்து வருகின்றோம் என்று சொன்னார்கள். அடுத்தபடியாக வேற என்ன சொல்லிக் கொடுக்கின்றீர்கள் என்று கேட்டேன். சமையல் கலையை சொல்லிக் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். முக்கியமாக ஒரு உணவு, அந்த உணவுடைய பழக்கம் என்பது மனிதன் என்பவன் ஒரு 3 வேளை உணவு அது முக்கியமான அவனுடைய உடம்பில் உள்ள அந்த இயற்பியல் மாற்றம், அந்த வேதியியல் மாற்றம் இவர்களெல்லாம் பார்க்கும்போது மனிதன் உணவு அறிந்தியே ஆக வேண்டும், உடை உடுத்தியே ஆக வேண்டும். இது நாகரிக வளர்ச்சி அடைந்த பிறகு அதற்கான தேவைகள் கண்டிப்பாக இருக்கின்றது. எப்படியெல்லாம் சமையல் கலை கற்றுக் கொடுக்கிறேன் என்று கேட்டால் 45 வகையான அந்த பொருட்களை வைத்து அதன் மூலமாக அவர்கள் சமைப்பது எப்படி, அந்த சமையல் கலையில் அவர்கள் வல்லுநர் ஆக்குவது எப்படி என்று ஒரு 52-58 மாணவர்களை வைத்து நாங்கள் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இருக்கின்றோம் என்று சொன்னார்கள். அதாவது அடிப்படை வாழ்வியலுக்கு தேவையான முக்கியமான வகுப்புகளை எடுக்கின்ற அளவிற்கு இந்த சகோதரிகள் அவ்வளவு திறமையாக அந்த எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது SS எஜுகேஷன் ட்ரஸ்ட், அதாவது இந்தியாவிலே பொறுத்த வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் ஸ்கில் மேனேஜ்மெண்ட் அப்படி என்று சொல்லக்கூடிய அரசாங்கத்துடைய உதவி பெறக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு நிர்வாகம் இந்தியாவிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஸ்கில் மேனேஜ்மெண்ட் என்பது ஒருவருக்கும், அதாவது ஒரு தொழிற்பயிற்சி கூடங்களிலே சென்றோ அல்லது ஏதாவது ஒரு பயிற்சி கூடங்களிலே சென்றோ அந்த பயிற்சியை கொடுத்து அதற்கான சர்டிபிகேட்டுகளை அந்த தொழிற்பயிற்சி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அவர்களுடைய ஆத்தரைஸ்டு என்று சொல்ல அரசாங்கத்துடைய ஆத்தரைஸ்டு ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய ஸ்கில் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இருக்காரு. அந்த டைரக்டருக்கு 3 டைரக்டர், அதாவது அவரெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் எந்தெந்த நிறுவனங்கள் சரியான முறையில அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இத்தனை மாணவர்கள் ட்ரைனிங் கொடுத்தா அந்த மாணவர்களுக்கு இவ்வளவு உதவித்தொகையை அந்த நிறுவனங்கள் பெற்றுக் கொள்கின்றன. அப்படி அந்த பெற்றுக் கொள்கின்ற நிறுவனங்களின் மூலமாக அந்த நிறுவனத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இது போன்ற புரோகிராம்களை, ட்ரைனிங் புரோகிராம்களை செய்யும் போது இந்த மக்களிடையே எப்படியாவது அந்த ட்ரைனிங் சேர வேண்டும். அந்த மக்கள் அதை, அதாவது ஸ்கில் ட்ரைனிங் என்பது அவர்களுடைய திறமையை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக அந்த மத்திய அரசுடைய அந்த திட்டத்தின் அடிப்படையில இங்கு பல ட்ரைனிங்கள் கொடுத்து வருகின்றார்கள். இந்த சகோதரிகள் அது மட்டும் சொல்லாமல் என்னுடன் ஒரு வாக்குறுதியும் கொடுத்தார்கள். நான் வருவது என்றால் பகுஜன் சமாஜ் கட்சியிலே இத்தனை பேர் இருக்கின்றீர்கள், பகுஜன் சமாஜ் கட்சியிலே கட்சி என்னவென்று தெரிந்து கொண்டு அதன் மூலமாக நீங்கள் எங்கள் கட்சிக்கு வர வேண்டும், அப்படி வருவதாக இருந்தால் நான் வருகிறேன் என்று அவர்களிடம் வாக்குறுதி பெற்றேன். அவர்கள் அந்த வாக்குறுதியை நாங்கள் மனமோந்து ஏற்றுக்கொள்கின்றோம். அதே நேரத்திலே இது ஒரு தலித் கட்சி என்று உங்களை பார்த்து முத்திரை குட்டி விடுவார்களே
என்று அவர்களுக்கு நான் சில வகுப்புகளை அங்கே எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. பகுஜன் சமாஜ் கட்சி என்பது அனைத்து மக்கள், அனைத்து சாதி, அனைத்து இனம், மொழி, இனம் எதுவும் பாராமல் அனைத்து மக்களுக்கான கட்சி. இது எங்களுடைய ஜெகன்ஜி அவர்கள் பாருங்கள், தேர்தல் கமிஷனில் அமர்ந்திருக்கின்றார். அவர் பக்கத்திலே ஒரு பிராமணர் அமர்ந்திருக்கின்றார், அடுத்தபடியாக ஒரு இஸ்லாமியர் அமர்ந்திருக்கின்றார், அடுத்தபடியாக ஒரு கிறிஸ்துவர், ஒரு தமிழர் அவருடைய இந்தியாவுடைய பொருளாளராக அமர்ந்திருக்கின்றார். இப்படி எல்லாம் புகைப்படத்தை காண்பித்து இது அனைத்து மக்களுக்கான கட்சி. இங்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம், ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சிகளும் மற்ற கட்சிகளும் இந்த கட்சியை ஒரு தலித்துக்கான கட்சி, இங்கே ஒரு 2 சீட்டுக்காக கோபாலபுரத்திலும் அங்கு இருக்கின்ற போயஸ்காரர்களிலும் அலம்பிக் கொண்டிருக்கின்ற மற்ற கட்சிகளை போல இந்த கட்சிக்கு ஒரு முத்திரை குத்தி விட்டால் இந்த கட்சியிலே புதிதாக சேருபவர்களையும் அனைத்து மக்களுக்கான ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு கட்சி என்பதை மறக்கடித்து விட்டு இந்த கட்சியை மருந்தெடுத்து விடலாம் என்று நினைப்பார்கள். அதனால் நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள், இந்த கட்சி என்பது அனைத்து சாதி, அனைத்து மதம், அனைவருக்குமான ஒரு கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை நீங்கள் மற்றவர்கள் சொல்வதை நீங்கள் நம்ப வேண்டாம். உங்களுக்கு உதாரணத்துக்கு காண்பிக்கின்றேன் என்று சொல்லி நேற்று தேர்தல் கமிஷன் எனக்கு அனுப்பிய ஒரு கடிதத்தை எடுத்து காண்பித்தேன். முதலிலே தேசிய கட்சியுடைய ஆல்பாபெட் பிரகாரம் வந்தால் தேசிய கட்சியுடைய முதல் பட்டியலிலே முதலிலே தேசிய கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி நம்பர் 1 பொசிஷன். அடுத்த கட்சியாக கம்யூனிஸ்ட் பார்ட்டி 2வது கட்சி, 3வது கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இங்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எலெக்ஷன் கமிஷனால் 4வது கட்சியால் தான் பின்னுக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றன. அதனால் பார்த்துக் கொள்ளுங்கள். விடுதலை சிறுத்தை கட்சி 8வது கட்சி, நாம் தமிழர் கட்சி 7வது கட்சி, தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் விஜயகாந்த் அவருடைய கட்சி 6வது கட்சி. இப்படியாக இந்த கட்சிகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதை பாருங்கள், உங்களுக்கு சட்டத்துக்கு சாட்சி முக்கியம் என்று அந்த ஆவணத்தை எடுத்து காண்பித்தேன். அந்த சகோதரி யாருக்கு இங்கு ஆங்கிலம் தெரியும் நன்றாக என்று கேட்டேன். ஜாக்லின் என்ற ஒரு சகோதரி எழுந்து வந்தார். நான் படிக்கிறேன் என்று சொன்னார். அவர் படிக்கும் போது பார்த்தால் ஒரு ஆங்கில வாத்தியாரை விட, ஆங்கில ஆசிரியரை விட அற்புதமான ஒரு அறிவாற்றல் மிக்க ஒரு அந்த பேச்சாற்றல் பார்த்தீர்கள் என்றால் ஆங்கில ஊடகங்களிலே செய்தி வாசிப்பாளர் போல மரவர என்று படித்தார். அப்படி படித்த அந்த சகோதரி முதலில் நீங்கள் படிக்கிறது சொன்ன பிறகு வரிசைப்படுத்தி படிக்கும் போது அவர்களும் தெரிந்து கொண்டார்கள், ஓஹோ என்று உண்மையாகத்தான் இருக்கின்றது என்று. அப்படிப்பட்ட ஒரு திறமையான இந்த சகோதரிகள் மத்தியிலே நான் உரையாற்றுகிறேன். நான் வருகின்றேன். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் 2 விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஒன்று கல்வி, மற்றொன்று பெண் விடுதலை. அதாவது கல்வி என்பது ஒருவனுக்கு கிடைத்து விட்டால் அந்த கல்வியை வைத்து அனைத்து செல்வங்களையும் அவன் பெற்று விடுவான். அந்த கல்வி என்பது கூலிப்பால் குடித்தது போல. அந்த கல்வியை பெற்றுவிட்டால் அவன் அனைத்து வழிகளிலும் சிந்தித்து அவனுக்கான அனைத்து செல்வத்தையும் பெற்று விடான். உதாரணத்துக்கு இன்று இரவு அவனுக்கு உணவளித்து விட்டால் அந்த உணவு அது ஜீரணமாகி சென்றவுடன் மறுநாள் காலை நைட்டு யார் நமக்கு சாப்பாடு போறதுன்னே மறந்துடுவான். அதே போல ஒருத்தனுக்கு சொத்து பொறுத்து நீங்க எழுதி வச்சுட்டீங்கன்னா அப்பா சொத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கோவில் தண்டலையா தான் சுத்தி கொண்டு இருக்கும். அப்படி வந்து சொத்து கொடுப்பதோ உணவளிப்பதோ அதை விட நீ அவனுக்கு கல்வி அளித்து விட்ட என்றால் அவன் வாழ்நாள் முழுக்கும் நீ அவன் செத்தாலும் அவன் எத்தனை டிகிரி படித்துவிட்டு தான் செத்தான், அவன் உயிரை கடைசி நாள் வரைக்கும் அவனுடைய கல்வி அவனை கட்டி இழுத்து வரும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க சக்தி தான் அந்த கல்வி. அந்த கல்வியை முன்னேற்ற வேண்டும் என்று தான் எங்களுடைய மாபெரும் தலைவர் தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் நாங்கள் இங்கே வரும்போது அண்ணனுடைய புகைப்படத்தை வைத்து அவரை வணங்கி தூங்குகின்றோம் என்றால் இந்த கல்விக்கான ஒரு நிகழ்ச்சியை இந்த மக்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே சென்னையிலே மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே கல்வி ஓங்கி ஒலிக்கின்றது என்றால் அந்த கல்வி ஓங்கி ஒலிக்கின்றது என்றால் எங்கள் அண்ணன் உயிரோடு இருந்த வரை மட்டுமல்ல, அவருடைய வாழ்நாள் முழுக்கும் மனிதன் 2 வகைப்படுவான். ஒரு மனிதன் இறந்து விடுகிறார் என்றால் அந்த இறந்த பிறகு அதன் பிறகு அவருடைய குழந்தைகளும் அவருடைய பிள்ளைகளும் நினைத்து அவரை வருத்தப்படுகின்றார் என்றால் அவன் மனிதன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அந்த வாழ்நாளிலே முடிந்த பிறகு அந்த ஊரே அவருக்காக அழுகின்றது என்றால் அவன் தான் மாமனிதன். அந்த பெரிய மாமனிதன் தான் எங்களுடைய அண்ணன் ஆம்சாங் அவர்கள். அப்படி ஒரு மாமனிதன் இந்த கல்வியை முக்கியத்துவம் கொடுத்து
இந்த மக்களை, அதாவது எங்கள் அண்ணனிடம் யார் சென்றாலும் சரி, அந்த வறுமையிலும் ஏழ்மையிலும் இருக்கின்ற மக்கள் இந்த கல்விக்காக நாம் இந்த டீசை கட்ட முடியவில்லை, குழந்தையை அந்த கல்லூரியில் இருந்து நிறுத்திவிட்டார்கள், அந்த பள்ளியிலே இருந்து நிறுத்திவிட்டார்கள் என்றால் மற்ற அரசியல்வாதிகளை போல நீங்கள் எப்படி நிறுத்துவீர்கள், நீங்கள் நான் கொள்ளுகிறேன் கொஞ்ச நாள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களிடம் ரெக்வெஸ்ட் செய்ய மாட்டார். அந்த குழந்தையுடைய கல்வி தொகை எவ்வளவு என்று கேட்டு எழுதி வாங்கிக் கொண்டு நீங்கள் போங்கள், உங்கள் குழந்தையை நாளைக்கு கல்விக்கு அழைத்து செல்லுங்கள், கல்லூரிக்கு அழைத்து செல்லுங்கள் என்று அந்த ஃபீஸை கட்டி அதோடைய அந்த ரெசிப்டோடைய அந்த புகைப்படத்தை எடுத்து அந்த தாய்க்கும் அந்த கல்வி நிறுவனத்துக்கும் அனுப்பி அந்த குழந்தை பள்ளிக்கு சென்று விட்டதா என்று அதை ஃபாலோ செய்து அதை தினம் தினம் இது ஒரு நிகழ்வை நேசித்து செய்த தலைவன் என்னுடைய தலைவன் அந்த நாம் தாங்கவர்கள். அந்த தலைவனுடைய பால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். அண்ணனுடைய கல்வியின் வழியிலே அந்த நிகழ்ச்சியிலே இந்த கட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்ற அடிப்படையிலே நான் வாக்குறுதி வாங்கினால் இங்கே வந்து தேர்ந்தெடுக்கின்றேன். அதே போல நான் இவ்வளவு தகவலையும் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். நேற்று நான் சொல்லும் பொழுது 8 மணி அளவிலே எனக்கு வேறு ஒரு கூட்டம் இருக்கின்றது. என்னுடைய நண்பருடைய மகள் முன்னாள் சட்ட அமைச்சராக இருந்தார். அவருடைய மகள் திருமணம், நான் அதற்கும் செல்ல வேண்டும், மிக தூரம் செல்ல வேண்டியிருக்கின்றது. 8 மணிக்கு என்னை அனுமதித்து விடுங்கள், நான் சென்று விடுகிறேன் என்றேன். ஆனால் உங்களை இங்கே வந்து பார்க்கும்போது அந்த திருமணங்களுக்கு செல்லும் போது கூட திருமணத்துக்கு ஒரு சற்று காலதாமதமாக செல்லலாம். ஆனால் உங்களுடைய இந்த எழுச்சியான இந்த நிகழ்வு இந்த கல்வி நிறுவனம், அதாவது SS எஜுகேஷன் ட்ரஸ்ட் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். கல்வி எந்த வழியாக வந்தாலும் பரவாயில்லை, அதாவது நமக்கு வழி முக்கியமல்ல. நாம் இங்கிருந்து சென்ட்ரலுக்கு போக வேண்டும் என்றால் இங்கிருந்து பவர்ஸ் வழியாக போகலாம், இங்கிருந்து பிராட்வே வழியாக போகலாம், அப்படியே திரும்பி சுற்றி வண்ணாரப்பேட்டை மூலப்பக்கம் வழியாக சென்று வாட்டாக் ரோடு வழியாக போகலாம். ஆனால் போக வேண்டிய இடம் நமக்கு சென்ட்ரல். அது எந்த வழியாக போனாலும் பரவாயில்லை, நதிகள் பல வழியாக ஓடி வந்தாலும் சேரும் இடம் திரளாக இருக்கும் என்பதை போல அந்த நிகழ்ச்சி யார் மூலியமாக இருந்தாலும் எந்த வழி மூலமாக எங்கள் அண்ணன் நாம் தாங்கவர்கள் சொன்ன கொள்கை வழியை அந்த வழியில் ஃபாலோ பண்ணி வந்தாலும் சரி, அந்த கல்வி என்பது கடைசியிலே சேரிவிடும் நதிகளை போல அந்த கல்வியை தான் என்பதை போல ஒரு ஊரை சேர்வதை போல இந்த கல்வி அந்த கேட்டிருக்கின்ற அந்த SS நிறுவனத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று எங்களுடைய கட்சியின் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கின்றோம். எந்த குழந்தை படிக்க முடியாமல், கல்வி உதவித்தொகை இல்லாமல் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் இருக்கின்றதோ அந்த குழந்தையை கண்டுபிடித்து இந்த குழந்தையை கல்விக்கு செல்லாமல் இருக்கின்றது எந்த தாய்மார்கள் கண்டுபிடித்து வருகின்றார்களோ அவருக்கான ஊக்க தொகையும் அளித்து அந்த குழந்தைக்கும் கல்வி கட்டணம் செலுத்தப்படும் என்று எங்கள் நாம் தாங்கனின் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஜெய் ஜெயம், ஜெய் பாரத், ஜெய் கல்சரா, ஜெய் ராம் காந்தி.